ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அஜய். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஃப்ரெண்ட்டாலாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக நீங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு பண்ணுவீங்களா, அதுதான் எப்படின்றது எங்கள் அம்மா காட்ட போகிறாங்க. அது ஒரு ராக்கெட் அடுப்பில் இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். அடுப்பு நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு தம்பி, இப்போ வச்சிடுறேன். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிடுறேன். குக்கர் நல்லா சூடாயிருச்சு, கருவேப்பிலை போட்டுடுறேன். இதில் 1/4 கிலோ பெரிய வெங்காயம் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், போட்டுடுறேன். நல்லா வதங்கட்டும். ஓரளவு வதங்கிருச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடுறேன். இது நல்லா வதங்கட்டும். தம்பி தீ நல்லா எரியுதான்னு பாரு. நல்லா இருக்கு. இப்போ 1 கிலோ சிக்கனை நல்லா மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுறேன். சிக்கன் நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விடுவோம். இப்போ சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. 3 ஸ்பூன் குழம்பு பொடி போட்டுடுறேன். கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்காக ஒரு 1.25 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி போட்டுறேன். எனக்கு தேவையான உப்பு போட்டுறேன். அதை நல்லா கிண்டி விட்டுருவோம். இப்போ ஒரு 1/2 முடி தேங்காயை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். தேவையான தண்ணி சேர்த்துருவோம். இப்போ மூடி வச்சுறேன். நல்லா ஆவி வந்தோடனே வெயிட் போட்டுடலாம். நல்லா ஆவி வருது, வெயிட் போட்டுறேன். விசில் வந்தோடனே சிம்மில் வைக்கணும் தம்பி, தீ கம்மியாகிடுச்சு. விசில் வந்துருக்கு, இப்போ தீ கம்மியாக போடு தம்பி. இந்த கம்மியான தீயிலே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்துடலாம். குழம்பு ரெடி ஆயிடும். ப்ரெஷர் நல்லா போயிடுச்சு. இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, எண்ணெய் எவ்வளோ ஊற்றணும், கொஞ்சம் தானே ஊற்றணும். பாருங்கள் இதில் எவ்வளோ எண்ணெய் மிதக்குதுன்னு. சிக்கன் குழம்பு சூப்பராக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை டேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ வாங்க பாருங்கள். அது தயிர் வெங்காயம் கொஞ்சம் வைக்குமா அம்மா, அப்படியே குழம்பு கொஞ்சம் ஊற்றிங்க. சுடு சுடு இருக்கே. பீஸ் போதுமாம்மா? சாப்பிடு சார். இந்த அன்புக்கு ரொம்ப நன்றி. சாப்பிடுமா, நல்லா சாப்பிடுமா. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். பீஸ்லாம் பாருங்கள் எப்படி சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். பூவாக இருக்குது பாருங்கள். ரைஸில் கொஞ்சம் பீஸும் தயிரும் நேரம் போட்டு சாப்பிடுவோம்.
சான்ஸே இல்லைங்க, சூப்பராக இருக்குது. இன்னொரு பீஸ் அப்படி அடிச்சிடலாம். சூப்பராக செய்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக நீங்கள் வைக்கிறது தான், பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் இதே நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதே எல்லாம் விரும்பி சொல்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.